எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெய்லி ஒரு சர்ஜரி டே 90 வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எந்த சர்ஜரி பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிஸ்டெக்டமி. சரி, சிஸ்ட் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு லத்தீன்ல இருந்து வந்த பொருள் தான். சிஸ்ட் அப்படின்னா வந்து பிளாடர் இல்லைன்னா கட்டி அப்படின்னு பொருள். எக்டமினா நம்ம பார்த்த மாதிரி தான், அதாவது ரிமூவல், சர்ஜிக்கல் ரிமூவல். ஸோ சிஸ்டெக்டமினா என்னன்னா நம்ம உடம்புல நம்ம சிறுநீர் இருக்கு பார்த்தீங்களா, அதை சேகரிச்சு வைக்கிற இடத்துக்கு தான் வந்து யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லலாம். அந்த யூரினரி பிளாடரை வந்து ரிமூவ் பண்ற சர்ஜரிக்கு பேர் தான் சிஸ்டெக்டமி. ஸோ இது எதுக்காக நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் கேன்சர் வந்துடும், அப்புறம் சிலர் நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டுக்குள்ள ஆகுதுங்கன்னா அப்டாமன்ல ஏதாவது ரொம்ப சிவியர் இன்ஜுரி ஆகுது, அந்த சமயத்துலேயும் வந்து நம்ம இந்த யூரினரி பிளாடரை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வருது பிளாடர்ல. ஸோ அந்த கேன்சர் வந்து வேற சில பார்ட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ இன்கேஸ் மென் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ப்ராஸ்டேட் அப்புறம் செமினல் வெசிக்கல் கொஞ்சம் அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேயே அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி சமயத்தில் வந்து பிளாடர் மட்டும் இல்லாமல் அது கூட இந்த பாகத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இதுவே பெண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபெலோப்பியன் டியூப், அந்த மாதிரியான பெண்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேயே வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் நம்ம அது எல்லாத்தையுமே சேர்ந்து தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ சரி, இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து யூரின் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு மெடிக்கல் இனோவேஷன் இருக்கு. நம்மளோட இன்டெஸ்டைன் இருக்கு பார்த்தீங்களா, இலியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பார்ட் நம்ம ஜிஏல. ஸோ அந்த இலியத்தை வந்து ஒரு பவுச் மாதிரி கிரியேட் பண்ணி அதை கொஞ்சம் வெளியே விட்டுருவாங்க, ஸ்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து யூரின் வந்து யூரிட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நம்ம கிட்னிலேருந்து யூரினை கொண்டு வர குழாய்க்கு பேர் தான் வந்து யூரிட்டர். அதை வந்து அந்த இலியத்தை கூட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ யூரின் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும், அதை ஒரு பேக் மூலமாக வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்கு, இன்டர்னலாகவே அந்த இலியம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சு வெளியே நம்ம கத்தீட்டர் மூலமாக 3 நாள் வாட்டி டெய்லி வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபேக் பிளாடர் மாதிரி நம்மளோட இன்டெஸ்டைனை எடுத்து உள்ளேயே பிளாடர் மாதிரி கிரியேட் பண்ணி நார்மலாக நம்மளுக்கு யூரின் போகும். இந்த மாதிரியான சர்ஜரி மூலமாக வந்து இந்த சிஸ்டெக்டமிக்கு இப்போ அடுத்து வந்து பேஷண்ட் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுனால சிஸ்டெக்டமினா என்ன, அது எப்படி வருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஐடியா வந்து நம்ம வீடியோ பார்த்தனால தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு இது போல ஒரு சர்ஜரி வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.